சிலருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பலருக்கு வாழ்க்கையே தீர்மானிப்பதா அமையுது. அப்படி தங்களுடைய கால்நடைகளுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிப்பவர்களாக இருக்கக்கூடிய முண்டாரி பழங்குடியின மக்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். என்னதான் உலகம் முழுக்க பல இனக்குழுக்களால கால்நடைகளோ பிராணிகளோ வளர்க்கப்படுவது வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் முண்டாரியின மக்களுக்கு அது அதுக்கும் மேல. இன்னும் சொல்ல போனா தங்களுடைய கால்நடைகளுக்காக அவங்க சாகரத்துக்கு கூட துணிகிறவங்களா இருக்கிறாங்க. முண்டாரி பழங்குடியின மக்கள் அதன் தலைநகரான ஜூபாவின் வடக்கு பகுதியில நைல் நதியின் கரையோரங்கள்ல வாழுறாங்க. இந்த மக்களால சாமியா நினைச்சு வளர்க்கப்படுபவைதான் அன்கூல் வட்டுசி அப்படிங்கிற வகையை சேர்ந்த சுமார் 8 அடி உயரம் உள்ள தோற்றத்துல மிகப்பெரிய சுமார் 43,000 வரை விலை போகக்கூடிய மாட்டினம். இவற்றை தங்களுடைய கால்நடைகளா மட்டுமில்லாம தங்களுடைய கௌரவத்தின் அடையாளமாகவும் கடவுளுக்கு நிகராகவும் இவங்க கருதுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா முண்டாரி மக்களாலையும் குடும்பத்துல ஒரு நபரா பார்க்கப்படக்கூடிய இந்த மாடுகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஷின் கன்னோட அவற்றுக்கு இந்த மக்கள் காவலுக்கு நிற்கிறாங்களாம். ஏன்னா நமக்கு அவை வெறும் மாடாக இருந்தாலும் முண்டாரி மக்களுக்கு அவைதான் வாழ்க்கையே. அந்த மாடுகள் மட்டும் இல்லைனா வாழ்க்கையே இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. யாரையும் கொல்றது எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படின்னாலும் மாட்டுடைய பாதுகாப்புக்காக நாங்க அதை பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த மாடுகள்ல இருந்து கறக்கக்கூடிய பாலை வித்து இவங்க வாழ்ந்து வரக்கூடிய நிலையில அதன் பால் மற்றும் தயிரை உணவாகவும் இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படியான உணவு பழக்கத்தாலேயே முண்டாரியின ஆண்கள் பாடி பில்டர் போன்ற தோற்றத்துல காணப்படுறாங்க. மாட்டின் எந்த ஒரு எச்சத்தையும் இவங்க வீணடிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது மாடு வெளியேற்றக்கூடிய சிறுநீரை இந்த மக்கள் தொட்டியில நிரப்பி குளிக்கவும் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. இது கிருமி நாசினியா செயல்படுவதா அவங்க கருதுறாங்க. மாட்டு சிறுநீரில் இருக்கக்கூடிய அமோனியா காரணமா அதுல குளிக்கும் முண்டாரி மக்களுடைய முடி இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படுது. இது தங்களுக்கான அலங்காரம்னு முண்டாரி மக்கள் சொல்றாங்க. நாள் மொத்தத்தையும் மாடுகளை பார்த்து கொள்றதிலேயே கழிக்கிற இந்த மக்கள் தூங்குறதும் கூட இவற்றோடதான்னு சொல்றாங்க. மேலும் மாட்டு சாணத்தையும் எரிச்சு பொடியாக்கி அதை சன்ஸ்கிரீமா பயன்படுத்துறாங்களாம். சூடான் பகுதியில சுமார் 115 டிகிரி வரைக்கும் வெயில் சுட்டெரிக்கும் என்பதால கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு முண்டாரி மக்கள் தங்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்றதா சொல்லப்படுது. இப்படி தெய்வமா கருதப்படும் அன்கூல் வட்டுசி மாடுகளை ரொம்பவும் அரிதான நேரங்கள்ல மட்டுமே இறைச்சிக்காக கொல்லப்படுவதாகவும் வரதட்சணை கொடுக்க பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. அங்க உள்நாட்டு போர் நடந்து முடிஞ்ச சமயத்துல ஆயிரக்கணக்கான ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தோடு தெற்கு சூடானுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வரதட்சணை கொடுக்க எதுவும் இல்லாத சமயம் இந்த மாடுகள் தான் அதுக்கு பயன்பட்டு இருக்கு. இதன் மூலமா இவற்றுடைய அவசியம் மற்றும் மதிப்பு அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உலகத்திலேயே ரொம்பவும் பாதுகாக்கப்படும் பொத்தி பொத்தி வளர்க்கப்படக்கூடிய மாடுகளா இந்த அன்கூல் வட்டுசி மாடுகள் இருக்கு. தினமும் 2 தடவை இந்த மாடுகளுக்கு முண்டாரி மக்கள் மசாஜ் செய்தும் மாட்டு சாணத்தை எரிப்பதன் மூலமா கிடைக்கக்கூடிய சாம்பலை மாடுகள் மேல பூசியும் இவற்றை பராமரிக்கிறதா சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.